அன்பு நண்பர்களே, டெல்டா மெடிடேஷன் சம்மந்தமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 5G வைஃபை போன்ற மனித உடலுக்கும் உணர்வுகளுக்கும் மூளைக்கும் ஆபத்தான விஷயத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர பாதுகாக்க இந்த டெல்டா மெடிடேஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பதிவில் டெல்டா மெடிடேஷன்னா என்ன, அதோட லாபம் என்ன, அதோட பயன்கள் என்ன, அதை நம்ம எப்படி செய்கிறது, டெல்டா மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட இசை எப்படி இலவசமாக டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்கலாம். நண்பர்களே, முதலில் டெல்டா தியானம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. காமா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், ஆல்ஃபா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ்னு 5 விதமான வேவ்ஸ் இருக்குது, அலைகள். இந்த காமா வேவ்ஸ் அப்படின்னு என்னென்னா 40க்கு மேலே ஹெட்ஸ் இருந்தால் இது காமா வேவ்ஸ். 13 முதல் 39 ஹெர்ட்ஸ் இருந்தால் இது பீட்டா வேவ்ஸ். 7 முதல் 13 வரை ஹெர்ட்ஸ் இருந்தால் இது ஆல்ஃபா வேவ்ஸ். 4 முதல் 7 வரை ஹெர்ட்ஸ் இருந்தால் இது தீட்டா வேவ்ஸ். டெல்டா வேவ்ங்கிறது என்னென்னா 4க்கும் குறைவான ஹெர்ட்ஸ் இருந்தால் இதுக்கு பேர் டெல்டா வேவ்ஸ்னு பேருங்க. ஹெர்ட்ஸ், HERTS அப்படின்னு என்னென்னா ஒரு வினாடியில் எத்தனை அதிர்வு அல்லது பதிவு அப்படின்னு அர்த்தங்க. அதாவது டெல்டா அப்படின்னு என்னென்னா ஒரு வினாடிக்கு 4க்கும் குறைவான அதிர்வுகளோ பதிவுகளோ சுற்றுகளோ இருந்தால் இதற்கு பெயர் டெல்டா அப்படின்னு பேருங்க. இந்த காமா வேவ் அந்த மாதிரி டைமில் நாம் எப்படி இருப்போம்னா சாதாரணமாக கான்சியஸ், இப்போ நாமெல்லாம் பேசுகிறோம் நடக்கிறோம், அது சாதாரண ஒரு நிலை, கான்சியஸ்னஸ். இதுக்கு காமா வேவ்ஸ் அப்படின்னு பேருங்க. இந்த டைமில் எப்படி இருக்குன்னா ஒரு வினாடிக்கு 40க்கு மேற்பட்ட அதிர்வுகள் நம்ம மூளையில் இருக்கும். அடுத்தது பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு என்னென்னா 13 முதல் 39 ஹெர்ட்ஸ் இருக்கும். இது நம்ம ரொம்ப சில விஷயத்தை ரொம்ப நல்லா ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது, ஸ்மார்ட்டாக முடிவெடுக்கிறதுக்காக யோசனை செய்யும் பொழுது இந்த மாதிரி பீட்டா வேவ்ஸ்க்கு போவோம். இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னா 7 முதல் 13 ஹெர்ட்ஸ் இருக்கும். இந்த டைமில் எப்படி இருக்குன்னா காமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், அலர்ட்டாக இருக்கும், உஷாராக இருப்போம். தீட்டா வேவ்ஸ் இருக்கும்போது எப்படி இருப்போம்னா 4 முதல் 7 ஹெர்ட்ஸில் இருப்போம். அப்போ டீப் மெடிடேஷன், நல்லா தியானம் பண்ணி உச்சகட்டத்துக்கு போகும் பொழுது நம்ம தீட்டாக்கு போகிறோம். டெல்டா அப்படிங்கிறது உயர்ந்ததுங்க. 4க்கும் குறைவான அதிர்வுகள், ஒரு வினாடியில் 4க்கும் குறைவான அதிர்விருந்த ஒரு மனோநிலை தான் டெல்டா வேவ்ஸ் அல்லது டெல்டா மெடிடேஷன்னு பேருங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் பாடி அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் சம்பந்தப்பட்ட அந்த உணர்வில்லாத ஒரு நிலை, உடலற்ற நிலையில் நாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். டீப் ட்ரீம்லெஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கனவில்லாத ஒரு தூக்கம், ஆழ்நிலை தூக்கத்துக்கு பேர் தான் டெல்டா வேவ்ஸ் மெடிடேஷன். நண்பர்களே, டெல்டா மெடிடேஷன் செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டெல்டா மெடிடேஷன்னு ஒரு மெடிடேஷனே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. டெல்டாங்கிறது ஒரு நிலை. நமது மூளை அந்த 4க்கும் குறைவாக, ஒரு வினாடியில் 4க்கும் குறைவாக அதிர்வு இருக்கும் பொழுது அந்த நிலைக்கு பேர் டெல்டா. அப்போ டெல்டா மெடிடேஷன் ஒரு மெடிடேஷன் இல்லைங்க. எந்த மெடிடேஷன், எந்த ஒரு முறையை பயன்படுத்தி நாம் அந்த இடத்துக்கு செல்கிறோமோ அதுக்கு பெயர் டெல்டா மெடிடேஷன். இப்போது ஊரில் நிறைய சாமியார்கள், நிறைய ஆசிரமங்கள், நிறைய குருநாதர்கள், நிறைய யூடியூப்பில் நிறைய தியான முறைகள் சொல்லித்தராங்க. நீங்கள் எந்த தியானம் செஞ்சாலும், எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் கடைசியாக நாம் காமா வழியாக பீட்டாவுக்கு போய், ஆல்ஃபாவுக்கு போய், தீட்டாவுக்கு போய் கடைசியாக டெல்டாவுக்கு தான் நம்ம போவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பயிற்சி செஞ்சால் தான் டெல்டா பயிற்சி அப்படின்னு கிடையாதுங்க. எது வேணால் நீங்கள் பண்ணலாம். எந்த தியானம் பண்ணி நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நிலை அந்த இடத்துக்கு போகுதோ அதுக்கு பேர் டெல்டா மெடிடேஷன். இப்படி நான் பல வருடமாக இந்த டெல்டாங்கிற இடத்துக்கு போகிறதுக்காக பல விதமான பயிற்சிகளை பல ஆசிரமங்களில் பல குருநாதர்கள் வழியாக நிறைய செஞ்சு பார்த்தேங்க. நிறைய பயிற்சிகள் அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்னை விட்டுச்சு. இருந்தாலும் சுலபமாக எளிமையாக அந்த இடத்துக்கு போகிறது எப்படின்னு யோசிக்கும் பொழுது இசை மூலமாக போகிறது ரொம்ப 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 சுலபமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் டெல்டா வேவ்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி நூற்றுக்கணக்கான
நூற்றுக்கணக்கானன்னா பல நூறுக்கணக்கான இசைகளை வந்து நான் கேட்டு டவுன்லோட் பண்ணி தினமும் உட்காந்து அதை கேட்டு ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய இசை இருக்குதுங்க. நீங்கள் அந்த இசையெல்லாம் நீங்கள் போட்டு உட்காந்து கேட்கலாம். அதில் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இசை கேட்கும் பொழுது எனக்கு 46 நிமிஷத்தில் டெல்டாக்கு போகுதுங்க. அந்த இசை கேட்டால் மட்டும்தான் ஒரு 20 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். அந்த இசை வந்து மொத்தம் 46 நிமிஷம் இருந்துச்சுங்க. நான் கேட்கும் பொழுது இந்த இசையை நான் போட்டுட்டு கண்ணை மூடி உட்காந்தேன்னா டெல்டாக்கு நான் வந்து 15 நிமிஷத்துலேயே நான் அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த இசையை 46 நிமிஷம் 26 செகண்ட் இருக்கிற இசை உங்களுக்கு இலவசமாக வேண்டுமென்றால் deltabaskar@gmail.comக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த இசை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ட்ரைவில் போய் அந்த இசையை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். deltabaskar@gmail.com deltabaskar@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அதில் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அது ஆட்டோமேட்டிக் மெயிலு. அந்த மெயிலுக்கு ஏதோ ஒரு மெயில் ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வாழ்க வளமுடன் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா தானாக உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அது கூகுள் ட்ரைவ் லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இசையை 46 நிமிஷ இசையை கண்களை மூடி கேளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டெல்டா அதிர்வுகளுக்கு நம்ம போகிறோங்க. நண்பர்களே, நாமெல்லாம் இப்போ வந்து அதிகமாக செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம், வைஃபை பயன்படுத்துகிறோம், இன்டர்நெட் டேட்டா பயன்படுத்துகிறோம். இனி 5G 4G இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா மூளை ரொம்ப பாதிக்கும். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஐடியா, நீங்கள் வைஃபை செல்ஃபோன் அவாய்ட் பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருப்பாங்க, அதுலேருந்து அலைவரிசை வரும். நீங்கள் செல்ஃபோனே பயன்படுத்தாமல் இருந்தாலும் பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் அந்த பஸ்ஸில் 50 பேர் உட்காந்துருப்பாங்க, அதில் 49 பேர் செல்ஃபோன் வச்சுருப்பாங்க. நீங்கள் செல்ஃபோன் வச்சுக்கல அப்படிங்கிறக்காக உங்களுக்கு அலைவரிசை வராமலாம் இருக்காது. அதனால் இந்த டெல்டா மெடிடேஷனை இனிமேல் எல்லாரும் கண்டிப்பாக தினமும் செய்வதன் மூலியமாக இந்த 5G வைஃபை மூலியமாக வர சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாங்க. அருமையான எளிமையான ஐடியாங்க. இதை எப்படி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். அதாவது நேரங்காலமெல்லாம் இல்லை, 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம். பல பேர் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, கெட்ட காரியம் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாருமே நேரம் கேட்டதே இல்லைங்க. தம் அடிப்பதற்கு சிறந்த நேரம், தண்ணி அடிப்பதற்கு சிறந்த நேரம் எதுன்னு யாருமே கேள்வி கேட்டதே இல்லை. அப்போ நல்ல காரியத்துக்கு மட்டும் நாம் ஏன் கேள்வி கேட்கணும்? 24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த டெல்டா மெடிடேஷன் செய்யலாம். வயது யார் வேணாலும் செய்யலாங்க, எல்லா வயசுலையும் செய்யலாங்க. எப்படி செய்யலாம்? உட்காந்துட்டு செய்யலாம், படுத்துட்டு செய்யலாம், நின்றுட்டு செய்யலாம். இசை கேட்குறது தானேங்க, எப்படி வேணால் செய்யலாங்க. இருந்தாலும் அமர்ந்து உட்கார்ந்து செய்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பு. எப்படி உட்காரலாம்? சவாசனத்தில் உட்காரலாம், சாதாரணமாக சமணங்கால் போட்டு உட்காரலாம், பத்மாசனத்தில் உட்காரலாம், வஜ்ராசனத்தில் உட்காரலாம், பத்மாசனம் அப்படிங்கிற ஒரு காலம் மட்டும் பத்மாசனம் போட்டு உட்காரலாம். எனி பொசிஷன். இது சிறப்பாக எப்படின்னா படுத்துட்டு செய்கிறத விட நின்றுட்டு செய்கிறத விட அமர்ந்து செய்வது மிக சிறப்பு. அமர்ந்து இருக்கணும், முதுகு நேராக இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், கைகள் வந்து சின்முத்ராவில் தொடைக்கு மேலே வச்சுக்கலாம். இல்லை சின்முத்ரா பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க ஜஸ்ட்டு தொடைக்கு மேலே வானத்தை பார்த்து தட்டு முத்திரை மாதிரி உள்ளங்கையை வானத்தை பார்த்து வச்சுக்கலாம். இதாங்க பொசிஷன். இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் செல்ஃபோனில் இல்லை சின்ன ஸ்பீக்கரில் இல்லை இயர்ஃபோன் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி ஸ்பீக்கரில் கேளுங்க. வேறு வழி இல்லை, மற்றவங்கெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் வேணால் இயர்ஃபோன் மாட்டிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் இயர்ஃபோனில் தியானம் பண்ணுறதை விட சின்ன ஸ்பீக்கர் மூலிமா அவுட் ஸ்பீக்கர் வச்சு தியானம் பண்ணும் பொழுது சிறப்பாக இருக்கும். உட்காந்து செய்யணும், முதுகு நேராக இருக்கணும், சின்முத்திராக இருக்கணும். இந்த இசையை நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு கண்ணை மூடி அந்த இசையை கேட்குறதாங்க உங்கள் வேலை. இசையை கேளுங்க, மூச்சுக்காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்கள். உங்கள் உடம்பை கவனிங்க. 45 நிமிஷம் 46 நிமிஷம் இதை கவனித்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களது மூளை, உங்களது உடல் டெல்டா அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். நான் கொடுக்கும் இந்த 46 நிமிட இசையைத்தான் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து நான் கேட்டதுலேயே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் யூடியூப்பில் டெல்டா தியானம், டெல்டா மெடிடேஷன் அப்படின்னு போட்டு டெல்டா வேவ்னு போட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இசைகளை நீங்கள் கேட்கலாம். எந்த இசை பிடிச்சிருக்கோ அதை கேளுங்க. டெல்டா பீட்ஸ் அப்படிங்கிற பேரில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை கேட்காதீங்க.
ஏன்னா பீட்ஸ் அப்படின்னு வரும் பொழுதே இவங்க தியானத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. வேவ்ஸ், மெடிடேஷன் இது பார்த்திங்கன்னா அந்த தியானம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது. ஸோ பீட்ஸுங்கிற பேரில் டமால் டுமில் ஏதாவது சவுண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சவுண்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரி நீங்களே முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இசையை நீங்கள் கேட்கலாம். இந்த இசை வந்து நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணணும்னா deltabaskar@gmail.comக்கு மெயில் அனுப்பிச்சு நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை அதெல்லாம் தெரியாது அப்படின்னிங்கன்னா அம்மி தற்சார்பு சந்தைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் டிவிடி மூலயமா இல்லை பென்ட்ரைவ் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் செல்ஃபோனில் போட்டிருக்கும் பொழுது எல்லா மியூசிக்கோட கலந்து போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, இந்த இசை முடித்த அடுத்த நிமிஷம் அடுத்தது பாட்டோ வேறு ஒரு மியூசிக்கோ வந்துடும். அப்போ அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அதனால் தனி ஃபோல்டரில் போட்டு இந்த இசை முடிஞ்ச உடனே ஆஃப் ஆகிற மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 46 நிமிஷம் இசையை கேட்டு முடித்தோடனே அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க முடியுமோ இருந்துட்டு போதும்னு எப்போ தோணுதோ நீங்கள் இரண்டு கைகளை உரசி கண்களுக்கு மேல் மசாஜ் பண்ணி முதல்ல உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள பார்க்கலாம். நண்பர்களே, தூக்கம் இல்லாமல் நைட்டு புரண்டு படுக்கிறவங்க இந்த டெல்டா இசையை ஒளிபரப்பிட்டு நீங்கள் கண்ணை மூடி படுத்து அதை கேட்டுகிட்டே தூங்கலாம். 46 நிமிஷம் முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃபோனில் அந்த இசை வந்து நிற்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கலாம். இல்லை பென்ட்ரைவ் மூலிமா நீங்கள் ஏதாவது ஸ்பீக்கரில் ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ், மெமரி கார்டு யூஸ் பண்ணி ஸ்பீக்கர் மூலிமா நீங்கள் கேட்கலாம். ஆக மொத்தம் மற்றவங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த 46 நிமிஷம் என்னுடைய இசையை தான் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. இதை கேளுங்க. ஒரு வேளை இது உங்களுக்கு ஒத்து வரல, பிடிக்கலைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் நிறையா இசைகளை கேட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த இசையை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏகாந்த நிலைக்கு வரீங்களோ அந்த இசையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டெல்டா தியான இசை கொரியர் மூலிமா வேணும்னா ஆன்லைன் மூலமாக அம்மி.comலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். AAMMII.com. இல்லை ஃபோன் பண்ணி 9500655548க்கு ஃபோன் பண்ணி டிவிடி மூலிமா இல்லை பென்ட்ரைவ் மூலிமா வாங்கிக்கலாம். நண்பர்களே, இனிமேல் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்றால் 5 விஷயத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும். தண்ணீரில் விஷம், பேஸ்ட் பல்லு விளக்குற பேஸ்ட்டில் விஷம், உணவு தயாரிக்கும் உணவு வேளாண்மை விவசாயத்தில் விஷம், வைஃபை 5G என்ற பெயரில் அலைவரிசையில் விஷம், அதுக்கப்புறம் கட்டாய தண்டனக்காவில் விஷம். இப்படி மொத்தம் 5 விஷயம் இருக்குது. இந்த 5 விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணுன்னா ஒவ்வொன்றா கற்றுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இப்போது இந்த 5G வைஃபையிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்த்துருக்குறோம். அதனால் தயவுசெய்து எல்லோரும் ஒரு நாளில் 46 நிமிடம் இதற்காக ஒதுக்கி காலையிலையோ நைட்டோ மதியமோ எப்படியாவது முடிஞ்சால் கடைசியாக தூங்குறதுக்கு முன்னால் இந்த 46 நிமிஷம் செலவு பண்ணிட்டு தூங்கிட்டிங்கன்னா இன்று நமது மூளையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளையும் சரி செஞ்சுட்டு நம்ம தூங்கிடலாம். கண்டிப்பாக மூளை வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எனவே அனைவரும் தூங்குவதற்கு முன்னால் தயவு செய்து இந்த 46 நிமிட இசையை கேட்டுவிட்டு தூங்கிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். டெல்டா மெடிடேஷன். எனது அலுவலக எண் 9944221007. இந்த ஊரடங்கில் நான் 9 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா 1stone9mango@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படிங்க. நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலிமா நன்கொடை கொடுக்கலாம். அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். AAMMII.com அம்மி.com. கொரியர் மூலமாக வேணும்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குங்க. அதில் போய் சர்ச்சில் போய் @IamHealerBhaskar, ஏடி கிடையாதுங்க, ஏ போட்டு சுழிச்சது, @IamHealerBhaskarனு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 100கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள். நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்னா healerbaskar@gmail.comக்கு உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்க. நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.
கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும், சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும், மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது, அவரையும் செய்ய விடக்கூடாது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.